ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். சரிங்களா? இப்போது ஒரு வெப்பேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஜென்ரலி 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட் என்னென்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎம்எல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச்டிஎம்எல் டியூட்டோரியல்ஸ். ஹெச்டிஎம்எல் வந்து கண்டென்ட்டை மார்க்அப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா, அந்த ஹெட்டிங்கை சுற்றி ஹெட்டிங் டேக் போட்டு அந்த கண்டென்ட்டை மார்க்அப் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹெச்டிஎம்எல் வந்து ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட விஷுவல் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வெப்பேஜோ அந்த வெப் அப்ளிகேஷனோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது, சரிங்களா? அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போது ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குன்னா, அந்த மெனுவுக்கு மேலே கர்சர் கொண்டு போனால் கீழே வந்து அந்த மெனு அப்பியர் ஆகணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவோம். சரிங்களா? ஸோ இது 3மே சேர்ந்தது தான் ஒரு நல்ல கிளையன்ட் சைட் லேஅவுட்டாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு பார்ட் வந்து அது சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து யார் இந்த வெப்சைட் நடத்துகிறாங்களோ அவங்களோட சர்வருக்கு போகும் அந்த டேட்டாலாம். சரிங்களா? இந்த சர்வர் சைடு நம்ம இன்னொரு டைம் பார்ப்போம், இன்னொரு வீடியோ சீரீஸில் பார்ப்போம். இந்த நமக்கு வந்து இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த 3 HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன் இது 3மே முக்கியம்னா, இது 3மே வந்து கிளையன்ட் சைடில் நடக்கிறது, அதாவது யூசரோட ப்ரௌசரில் நடக்கிறது. சரிங்களா? இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, எலமெண்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு. எலமெண்ட் பிஹேவியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ வந்து athi.com போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்கார்டியன் வாங்க இந்த ஸ்டைலை. இப்போது இது வந்து ஹெட்டிங், அதுக்கு கீழே அதோட கண்டென்ட், அதுக்கு கீழே இருக்க மற்ற ஹெட்டிங்லாம் இருக்குது, அதோட கண்டென்ட் இல்லை. மேலே போனீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு ஹேண்ட் மாதிரி மாறுதுங்களா? இப்போ கிளிக் பண்ணால் பழசு க்ளோஸ் ஆகிடுச்சு, இது ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணால் பழசு க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எதில் கிளிக் பண்ணுறோமோ அதோட கண்டென்ட் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ஒரு பிஹேவியர் தானே. அது க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எது நமக்கு தேவையோ அது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் எழுதுவோம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, போனீங்கன்னா இப்போது இங்கே ட்ராப் இதில் இந்த மெனு மேலெலாம் ஹவர் பண்ணும்போது சும்மா கலர் மட்டும் மாறுது. இது வந்து சிஎஸ்எஸில் பண்ணுறது. இதே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேலே ஹவர் பண்ணிங்கன்னா ஒரு டவுன் ஏரோ இருக்கா, கீழே ஒரு மெனு அப்பியர் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோட பிஹேவியரை நம்ம முடிவு பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஜாவா ஸ்கிரிப்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, வெப்பேஜஸ்க்கு உள்ளே கூட எம்பெட் பண்ணலாம், அதாவது ஹெச்டிஎம்எல்க்கு உள்ளே கூட எம்பெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, அது வந்து அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. சரிங்களா? ஏன்னா மெயினாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எதுக்கு டிசைன் பண்ணாங்க அந்த லாங்குவேஜே அப்படின்னா, வெப்பேஜஸ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக தான் அந்த லாங்குவேஜ் டிசைன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வெப்பேஜ் இருக்குது, அந்த வெப்பேஜில் நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணணும், சில விஷயங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக வந்து அந்த லாங்குவேஜுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த முக்கியமான லிமிடேஷன்ஸ்லாம் என்னென்னா, ஃபைல் சிஸ்டமை ஜாவா ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணாது. சரிங்களா? ஸோ உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபைலை ஜாவா ஸ்கிரிப்டால் ரீட் பண்ண முடியாது. அந்த ஃபைலில் நீங்கள் நினைக்கிற டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டால் ரைட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராமோ இல்லை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன, இது ஒரு லாங்குவேஜால் ஒரு ஃபைலை கூட ரீட் பண்ண முடியாதா அப்படின்னா,
இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சராக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வச்சாங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப் பேஜஸில் வைக்கிற லாங்குவேஜ். ஸோ ஒரு வெப்சைட்னால உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ண முடியும் அப்படின்னா யார் வேணால் ஒரு சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் அவங்க வெப்சைட்டில் போட்டு அவங்க வெப்சைட்டை வந்து விசிட் பண்ண வச்சு விசிட்டர்ஸோட ஃபைல் எல்லாம் சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் ரீட் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லை அவங்க நினைக்கிற ஃபைல்ஸை வெப்சைட் நீங்கள் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்க, திடீர்னு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஃபைல் கேப்பபிலிட்டிஸ் எதுவுமே ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்கல, சரிங்களா? ஏன்னா மெயினாக வந்து இது வெப் பேஜஸ்க்காக எழுதுன லாங்குவேஜ் அப்படின்றனால ரொம்ப சில ஃபீச்சர்ஸ்லாம் லிமிட்டடாக வச்சுட்டாங்க, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்கள் ப்ரௌசரில் தான் ரன் ஆகும், சரிங்களா? ப்ரௌசரில் ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட வெப் சர்வர் இருக்கும், ஓகேவா? நம்ம இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் ஒரு வெப் சர்வர் இருக்கும். இந்த வெப் சர்வர் தான் உங்கள் ப்ரௌசருக்கு ஃபைல்ஸ்லாம் அனுப்பும், சரிங்களா? ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வெப் சர்வர் வந்து உங்களுக்கு தேவையான HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா ஃபைல்ஸுமே வந்து உங்கள் ப்ரௌசருக்கு அனுப்பும், சரிங்களா? ஸோ உங்கள் ப்ரௌசரில் தான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ரன் ஆகும், சரிங்களா? சர்வரில் HTMLஓ CSSஓ ரன் ஆகாது. நீங்கள் கேட்குற அவுட்புட்டை வந்து சர்வர் வந்து உங்கள் ப்ரௌசருக்கு தந்துடும். உங்கள் ப்ரௌசர் தான் வந்து அந்த HTML எப்படி டிஸ்பிளே பண்ணும், CSS எப்படி விஷுவலாக டிஸ்பிளே பண்ணும், ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணும், அது எல்லாமே வந்து உங்கள் ப்ரௌசர் தான் முடிவு பண்ணும், சரிங்களா? ஸோ HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டில் சர்வரோட வேலை கம்மி, உங்கள் ப்ரௌசர் தான் வந்து முடிவு பண்ணி லோக்கலாக உங்கள் சைடில் ரன் பண்ணும், சரியா? ஸோ இதை வந்து சர்வர்னு வாங்க, ப்ரௌசரை வந்து ஜென்ரலி கிளையண்ட்டுன்னு வாங்க, சரியா? ஸோ உங்கள் ப்ரௌசரில் ரன் ஆகுறனால ஜாவாஸ்கிரிப்டை கிளையண்ட் சைடு லாங்குவேஜ் அப்படின்வாங்க, கிளையண்ட் சைடு லாங்குவேஜ் அப்படின்வாங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு வெப் பேஜஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு லாங்குவேஜ். இது வந்து உங்கள் ப்ரௌசரில் தான் ரன் ஆகும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எல்லாமே. ஸோ அதனால் அதை கிளையண்ட் சைட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஃபீச்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஃபைல் சிஸ்டம்லலாம் ரைட் பண்ண முடியாது. ஸோ இது கொஞ்சம் லிமிட்டடான ஒரு லாங்குவேஜ். இப்போது நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வந்து திரும்ப வந்து வெப் பேஜஸ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம், சரிங்களா? பட் அது மட்டும்தான் பண்ண முடியுமா, வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா, மோஸ்ட் ஜென்ரலி வந்து நம்ம வெப் பேஜஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் சில பேர் வந்து ஜாவாஸ்கிரிப்டை அவங்களோட பிளாட்ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபோட்டோஷாப்ன்றது ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப் பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் காமனாக பண்ண வேண்டிய டாஸ்க் அடிக்கடி ஒரே மாதிரி டாஸ்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம், சரியா? இது வந்து ஃபோட்டோஷாப்போட இம்ப்ளிமெண்டேஷன். அது இல்லாமல் விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் வரப்போகுது. அதாவது நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS யூஸ் பண்ணியே ஃபுல் ஃபீச்சர்டு ஆப்ஸ் எழுதலாம். அதாவது நீங்கள் லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS யூஸ் பண்ணியே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் 2012 ஸ்டார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். விண்டோஸ் 8 இன்னும் ரிலீஸே ஆகலை, சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் மோஸ்ட் லைக்லி வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க இன்னும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு. ஏன்னா விண்டோஸ் 8 வந்து அந்த ஆப்ஸ்லாம் எப்படி யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியல, சரிங்களா? அடுத்து கிளையண்ட் சைட் லாங்குவேஜ்னு சொன்னோம் ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது நம்ம ப்ரௌசரில் ரன் ஆகுதுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து சர்வர் சைட்லேயும் வந்து ஜாவாஸ்கிரிப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து Node.js அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வேளை வந்து சர்வர் சைடு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் பயப்பட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிளையண்ட் சைட் லாங்குவேஜ் இப்போ வரைக்கும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட் பாப்புலர் கிளையண்ட் சைட் லாங்குவேஜ். இருந்தாலும் பின்னாடி சர்வர் சைடு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வரலாம், சரிங்களா? அவ்வளோதான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்ஸ்.
அடுத்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி கோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.